நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறப்போ ஒரு பெண் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்குங்கிறது தான் கமலாம்மாவுடைய பிரச்சனை. மேரேஜ் ஆகி 25 வருஷம் ஆகுது. அப்படி இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் 15 வருஷமாக நல்லா வச்சுருந்தாரு. இப்போ 10 வருஷமாக தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். குழந்தைங்க கிடையாது. வீட்டு வாடகை 1500 ரூபா. எங்கள் வீட்டுக்காரர் குடிக்க இறந்துட்டாரு. 3 வருஷம் ஆச்சு. அப்போ நான் 500 1000 அங்கங்கே கடன் வாங்கி வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், இப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, மீன் வியாபாரம் பக்கத்தில் ஒருத்தவங்க மீன் வியாபாரம் பார்த்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்ட மீன் வியாபாரத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி காசிமேட்டில் போய் மீன் எடுத்துகிட்டு வந்து தெருவிலலாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படி வட்டி தான் கொடுக்க முடியும் என்னால். வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, சாப்பிட முடியாது. எத்தனையோ நாள் பட்னியாக கிடந்திருக்கு. அப்புறம் சுய உதவி குழுவில் சேர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க, 2 பைசா வட்டிக்கு நீங்கள் லோனு தரேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதில் புடவை வியாபாரம் பண்ணினேன். அதுக்கப்புறம் அதுவும் என்னால் ஒன்று வட்டி தான் கொடுக்க முடிஞ்சது ஒழிஞ்சு என்னால் மீளவே முடியல. எப்படி குழந்தைங்களும் இல்லை, குழந்தை இல்லை, வாடகை கொடுக்க முடியல, சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் மானத்தை காப்பாற்றணும், நம்ம அசிங்கப்படக்கூடாதுன்னு சொந்தக்காரங்கன்னா அம்மா அப்பா அக்கா தங்கச்சி 4 பேர் எல்லாம் பீடி சுற்றுறாங்க. எல்லாம் கூலி வேலை தான் செய்றாங்க. யாரும் கொடுத்து உதவுற மாதிரி எல்லாமே கஷ்டப்படுறாங்க. யாருமே வசதி கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும்? யாருக்கிட்டையுமே கேட்க முடியாது. அந்த வட்டி கொடுக்கறதுக்கு இன்னொரு இடத்துல வட்டி வாங்கி கொடுத்தேன். நீங்கள் தனியாலாம் இப்படி கஷ்டப்படுறதுனால யாராவது உதவி செய்ய முன் வந்தாங்க? யாருமே வரல சார். ஆனா கடன்காரங்க தான் என்ன ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ 1.5 வருஷமா என்னால வட்டி கொடுக்க முடியல. ஏன்னா வட்டி அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால ரொம்ப அசிங்கமா பூ வித்துக்கிட்டு இருப்பேன் நைட்ல உட்காந்து. அசிங்கமா நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கிற, நீ தூக்க மாட்டி சாவுன்னு கேட்டிருக்காங்க. அந்த கடன் கொடுத்தவன் ஒருத்தன் நீ வேணா ஒரு நாளைக்கு என் கூட இருந்துரு, காசை கழிச்சுக்கலாம் அப்படின்லாம் கேட்டிருக்கேன். ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன். இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தலைமறைவா நான் இருக்கிற மாதிரி ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்குது. இன்னைக்கு நான் சாகாம உயிரோட இருக்கிறது அந்த ஹாஸ்டல் பிள்ளைங்க தான் என்ன உயிரோட காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இந்த இடத்துக்கு வந்தது அவங்களால. நான் ரொம்ப நொந்து இன்னைக்கு நான் செத்திருந்தாரு கண்டிப்பாக 1 வருஷம் ஆயிருக்கும் சார். நான் உயிரோட இன்னைக்கு இருக்கிறேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறேன். நான் எங்கேயும் போக முடியாம ரோட்டுக்கு போறதுக்கு கூட அசிங்கப்பட்டுட்டு ஒரு பொம்பளை ரோட்ல வச்சு புடவையே அவுக்கிறதுக்கு வந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு நான் இங்க இருக்கிறது உண்மையா என்னால தாங்கவே முடியல சார். உண்மையா நான் 2-3 வாட்டி சாகிறதுக்கே போயிட்டேன் தூக்க மாட்டி. ஆதரவு இல்லாத ஒரு பொண்ணுக்கு, பொம்பளைக்கு, ஒரு லேடிக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கப்போ இந்த சோக்கால் இரக்கமுள்ள சமூகம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் இவங்க கேஸ், இவங்க பிரச்சனை. இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்குற ஊருன்னு வாய்க்கிலேயே பேசுகிறோம். பட் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். கணவர் கிடையாது, குழந்தை கிடையாது. இயல்பாகவே வெளியாளுங்களுக்கு ஒரு துணிச்சல் வருது, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் ரொம்ப இரக்கமான சமூகம்னு இந்த சமூகத்துக்கு ஒரு பேரும் இருக்குது. எவ்வளோ இருக்குமா அவங்க கடன் மொத்தமாக? 5 லட்சம் இருக்குது.